குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.6ல் 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவால்யூவேட், அதாவது மதிப்பிடணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/5 ஹோல் பவர் 4 இன்டூ 5/2 ஹோல் பவர் -2. ஸோ மல்டிப்ளிகேஷனில் பவர் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேஸை சேமாக இருக்குதான்னு செக் பண்ணணும். இந்த இடத்துல 2/5 இருக்குது, ஆனால் இந்த இடத்துல 5/2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவரில் நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஒன்று இதை மாற்றலாம் அல்லது இதை மாற்றலாம். ஸோ எதை மாற்றுறது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக இருக்கக்கூடிய டேர்மை நம்ம மாற்ற போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 2/5 ஹோல் பவர் 4 அப்படியே எடுத்து போட்டுப்போம். இன்டூ இந்த 5/2 நான் என்ன பண்ணுறேன்னா ரெசிப்ரோக்கல் தலைகீழாக எடுத்து எழுதும்போது இந்த பவரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறிடும். இப்போது இது ப்ராடக்ட் பெருக்கல்ல இருக்குது. பேஸ் அடிமானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது. அப்படின்னும் போது பவர் ரூலை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் பவர் ரூல், அதாவது பெருக்கல் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமானம் பேஸை ஒரு தடவை எடுத்து எழுதிட்டு பவர்ஸை மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பனன்ஸ் உடைய ரூல். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பவர்ஸை ஆட் பண்ணுவோம். 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2/5 ஹோல் பவர் 6. உங்கள் புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே பவர்லேயே தான் லெஃப்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2/5 ஹோல் பவர் 6ன்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் சம்முடைய சொல்யூஷன். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4/5 ஹோல் பவர் -2 டிவைடட் பை 4/5 ஹோல் பவர் -3. இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவும் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால ஸோ இது டிவிஷன் ரூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேஸு சேமாக இருக்குது. ஸோ அப்போ அதை 1 டைம் எடுத்து எழுதலாம். ஸோ 4/5 ஓகேங்களா. ஸோ 4/5 ஹோல் பவர் டிவிஷன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அடிமானம் சமமாக இருந்ததுன்னா வகுத்தலை பொறுத்த வரைக்கும் அடுக்குகளை கழிக்கணும். ஸோ பவர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பவர் எடுத்து எழுதிருங்க. மைனஸ் போட்டுட்டு கண்டிப்பாக செகண்ட் வரக்கூடிய பவர் என்னவா இருந்தாலும் பிராக்கெட்டில் எடுத்து எழுதுங்க. ஸோ இந்த -3ன்றது இதுக்குண்டான சிம்பிள். இந்த மைனஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ரூலில் வரக்கூடிய சிம்பிள். ஸோ டிவிஷன்னா பவர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த -2 அப்படியே எழுதிக்கலாம். ரெண்டு சிம்பிள் பக்கத்தில் வந்ததுன்னா அதை ஒரே சிம்பிளாக மாற்றணும். அப்போ மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ இந்த சிம்பிளை சேர்த்தாச்சு. அப்போ நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அப்போ -2 + 3ன்றது தான் அந்த பவர் வேல்யூ. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5 ஹோல் பவர் 3ல் 2 போச்சுன்னா 1. வேறு சிம்பிள்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். ஸோ +1ன்னு போட்டாலும் சரி அல்லது 1ன்னு போட்டாலும் சரி. ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/5 பவர் 1ன்னா 4/5. ஸோ இதுதான் செகண்ட் சம்முடைய சொல்யூஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/7 இன்டூ 1/2 ஹோல் பவர் -3. ஸோ இங்கே நெகட்டிவில் இருக்குது, ஆனால் பேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல பேஸை ஒரே மாதிரியே மாற்றணும். ஸோ 2/7 எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1/2 நான் ரெசிப்ரோக்கல் தலைகீழே எடுக்கிறேன். அப்போ தலைகீழே எடுக்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2/1ன்னு வந்துடும். அப்போது எந்த இடத்துல நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோமோ அதோடைய பவருடைய சிம்பிள் மாறும். மைனஸாக இருந்ததுன்னா ப்ளஸ்ன்னு வரும், ஒருவேளை ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1ன்னாலும் 2ன்னாலும் 1 தான். கீழே 1 வந்ததுன்னா அதை விட்டுடலாம், ஆனால் மேலே 1ன்னு வந்தால் அதை அப்படியே வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2/7 இன்டூ இதை 2/3ன்னே சொல்லலாம். பேஸ் சேமாக இருந்ததுன்னா ஒரு தடவை எடுத்து எழுதுங்க. இன்டூ மல்டிப்ளிகேஷனாக இருந்ததுன்னா பவர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ 7 + 3. ஸோ 2/7யும் 3யும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/10. ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.